ஹாய், டே 123 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 டேஸ் 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க மூவி வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ். நம்ம தர்ஷன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து டேரக்டருக்குமே இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மூவி. ஸோ மூவி என்ன கான்செப்ட்னா ஹாரர் ட்ராமா அந்த கான்செப்டில் தான் எடுத்திருக்காரு. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு கப்புளுக்கு ஒரு வீடு வந்து வாங்கிட்டு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு வீடு வாங்கிட்டு குடி போகிறாங்க. ஸோ அவங்க லைஃப் வந்து நார்மலாக போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வேலைக்கு போன நேரம் பார்த்து ஸோ அந்த வீட்டில் இருக்க அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து நிறைய ஒரு அமானுஷமான விஷயங்கள்லாம் வந்து ஸோ நடக்குது. ஸோ திடீர்னு வந்து டேப் ஆன் ஆகிறது, செவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க கிறுக்கிற மாதிரி வந்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து ஏதாவது பழைய வீடுன்றதுனால கொஞ்சம் ஃபால்ட் ஏதாவது இருக்கும். ஸோ பெயிண்ட்லேருந்து அந்த பெயிண்டிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ளம்பர் கூட்டு வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபேன் திடீர்னு ஆன் ஆகுறது, இந்த பேய் படத்துக்கே உண்டான சில சீன்ஸ்லாம் இருக்கும். திடீர்னு ஃபேன் ஆன் ஆகும், டிவி ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அவர் வந்து என்னென்னா சுத்தமாக வந்து இவர் நம்பவே மாட்டுறாரு. இது வந்து பேய் இருக்குன்ற மாதிரி அவருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த வீடு வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீட்டில் இருக்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அண்ட் வந்து ஒரு சின்ன குழந்தை ஒருத்தர் இருக்கார். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம காளி வெங்கட் சார் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வீட்லேயுமே வந்து அந்த சின்ன பையன் வந்து தனியாக இருக்கும்போது ஸோ இவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. அந்த சின்ன பையன் தனியாக இருக்கும்போது ஸோ அவனுக்கும் இதே மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. திடீர்னு ஃபேன் ஆன் ஆகுது, டிவி ஆன் ஆகுது, திடீர்னு வந்து அவனை கபோர்டில் போட்டு லாக் பண்ணிவிடுது அந்த ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து டாக்டரும் வந்து அவனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து ஹீரோக்கு வந்து தெரிய வருது. ஸோ ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்க்கும்போது திருப்பியும் அவர் அதே தான் வந்து சொல்கிறாரு, நான் வந்து நம்ப மாட்டேன்னு. பட் அன்றைக்கி நைட் வந்து அவர் கண் எதிர்க்கவே வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுனால அவரால் வந்து இதை தவிர்க்க முடியல. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து அவர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீட்டுக்கும் அந்த இன்னொரு பையன் சின்ன பையன் இருக்க வீட்டுக்கும் எப்படி வந்து கனெக்ஷன் ஆகுது. ஸோ 2 வீட்லேயுமே வந்து சேம் பிரச்சனை. ஸோ இங்கேயும் அதே மாதிரி வந்து சில அமானுஷமாக நடக்குது. ஸோ அந்த பையன் வீட்லேயும் வந்து அமானுஷமாக நடக்குது. 2த்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது அதுக்கப்புறமா வந்து தெரிய வருது. ஸோ அது என்ன கனெக்ஷன், அது எப்படி வந்து இப்போ இந்த 2 வீட்டில் நடக்கிற பிரச்சனை வந்து சரி பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்றதான் வந்து மற்ற கதையே. ஸோ இந்த ஹாரர் மூவி மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மூவி ஸ்டார்டிங்லேயே கூட நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. திடீர்னு வந்து இந்த இடி விழுந்து அந்த வீட்டில் ஒரு கிராக் மாதிரி ஆகிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான மீனிங்குமே வந்து நம்மளுக்கு படம் நடுவிலே தெரியும், கிளைமேக்ஸ்லேயுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு எமோஷ்னல் ட்ராமா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன எமோஷன் அண்ட் வந்து ஒரு குழந்தை அப்பா அம்மா வச்சுருக்கவங்க ஒரு எமோஷன், அந்த 2 ஃபேமிலியும் கனெக்ட் ஆகிற விஷயங்கள்னு சொல்லிட்டு அந்த எமோஷனுமே வந்து நமக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் வந்து இப்படி ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி ஒரு சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நடுவில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டீட்டெயில்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. பட் ரொம்ப டீட்டெயிலிங்காக போகாமல் ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி வந்து அதே அவங்களே சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைனும் வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு மூவி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மூவியாக வந்து இந்த மூவி வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட்டு, ஒரு டீசெண்டான மூவி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி வந்து இருக்கும் இந்த மூவி நீங்கள் பார்க்குறதுக்கு. எமோஷன் அண்டு வந்து சில காமெடி அந்த மாதிரிலாம் போட்டு சூப்பராக வந்து ஒரு மிக்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ டைம் வந்துச்சுன்னா தேட்டரில் போய் இந்த மூவி வந்து பாருங்கள். ஸோ மூவி வந்து இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருந்தோம், பலசலில் தான் வந்து நம்ம பார்த்துருந்தோம் 6:45 ஷோ. ஸோ மூவி பார்த்து கரெக்டாக முடியும் போது பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்காக வந்து மூவி டீமே வந்து வந்திருந்தாங்க. மூவி பார்த்திங்கன்னா ஹீரோ அண்ட் வந்து ஹீரோயின் அண்டு ஒரு காளி வெங்கட் சார், அந்த குட்டி பையன் அண்ட் வந்து டேரக்டர் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ படத்தோட ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்க்குறதுக்காக. ஸோ நம்மளும் வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபோட்டோஸும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோஸுமே வந்து நான் வீடியோவில் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூவி வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் வந்து ஆல்ரெடி மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.